அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். நிறைவேற்ற சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த விமர்சனத்தை எல்லாம் விட்டுட்டு அதாவது நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க. நான் வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலும் ரிப்போர்ட் அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா வெளிப்படையாது. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இன்றைக்கு இது எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையா எடுத்துக்குவோம். அதாவது இன்னைக்கு கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பா 2026 எடப்பாடியார் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி அமையும். அதே மாதிரி இல்லை, நான் திரும்ப சொல்றேன். அதே போல இன்னைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய, அதாவது தனியா ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்க மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பா ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த விமர்சனத்தை எல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மோடி அவர்கள் தான் வர்றாரு. இன்னைக்கு நேரடியா ஹாட் போன்ல பேசுவேன், நேரடியா பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் அப்படியே மாத்திடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்கிறோம். புறத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு நாங்க நேரடியா களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க, நான் பொதுவாக சொல்றேன். ஆனால் நேரடியா களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்க பேசுவோம். நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளா மாத்திடுவோம் அந்த மாதிரி தான் பேருக்க ஒண்ணும் இல்லை. அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில கஷ்டப்படுறாங்க, நிறைய டாக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டத்தை உடனே முடிப்பன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்ப இவர் தான் தலைவரா இருக்காரு. இவங்க கட்சி மத்தியில வந்துருச்சு. அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுத்தி எல்லாம் பிஜேபிக்கு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க.